கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமான பயப்படாதே, நான் இருக்கிறேன். ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பயப்படாத, நான் இருக்கிறேன். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். கர்த்தர் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் பயப்படணும்? நீங்கள் ஏன் பயப்படணும்? கர்த்தர் எனக்காக இல்லைனா தான் நான் பயப்படணும். எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லையானா தான் பயப்படணும். அப்படின்னு சொல்கிறாரு, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற? வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 41:13 வாஸ்து பாருங்க. அவர் உங்களுடைய வலது கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு யாராவது நமக்கு துணையாக இருப்பாங்களான்னு எதிர்பார்க்கிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லுகிறார், நான் உனக்கு துணையாக இருக்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கும் பொழுது ஏன் எதை கண்டும் பயப்படணும்? எதை குறித்து பயப்பட வேண்டாம். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் துணை தேவை. இந்த பூமியில் வாழ்வதற்கு துணை தேவை. ஆதாமை கர்த்தர் படைத்தார். ஆதாமனுக்கு ஏற்ற துணை இன்னும் உருவாக்கப்படலை. ஆதாமனுடைய எலும்பிலேயே இருந்து ஏற்ற துணையை தெரிந்து கொண்டார். இன்றைக்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் துணை தேவை. அது யார் தெரியுமா? சர்வ வல்லமையில் தேவனாகிய கர்த்தர் தான் உங்களுக்கு துணை. ஒவ்வொருவருடைய வலது கரத்தை பிடித்து கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாத. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்க போகிறார். நீங்கள் ஏன் பயப்படணும்? நீங்கள் ஏன் கலங்கணும்? யாத்ராமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 24-25 வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள். இஸ்ரவேல் ஜனத்துக்கு எதிராக எகிப்தினுடைய இராணுவமே செயல்படுகிறது. செங்கடலை 2 கர்த்தர் பிளக்கிறார். செங்கடலை முன்னாடி இஸ்ரவேலுடைய ஜனங்கள், பின்னாடி பார்வோனுடைய இராணுவம். இஸ்ரவேல் ஜனங்கள் பயந்து கலங்கி தவிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் நம்மளை கொன்னுருவாங்களோன்னு சொல்ல. ஆனால் ஆண்டவர் சொன்னது போல இஸ்ரவேலுக்கு கர்த்தர் துணையாய் நின்றார். யாத்ராமம் 14:25 நீங்கள் வாஸ்து பார்த்தா, ரதத்தினுடைய உருளைகள் கலந்து போகும்படி கர்த்தர் செய்தார். அவர்கள் வருத்தத்தோடைய ரதத்தை ஓட்டும்படி செய்தார். அப்பொழுதுதான் அவர்கள் ஒன்று கண்டு கொண்டார்கள், இஸ்ரவேலர்களுக்கு துணையாய் கர்த்தர் நிற்கிறார் என்பதை தெரிந்து கொண்டார்கள். இதை தெரிந்த மாத்திரத்தில் சொல்கிறாங்க, இஸ்ரவேலுக்கு கர்த்தர் துணையாய் நின்று யுத்தம் பண்ணுகிறார், நமக்கு எதிராய் நின்று யுத்தம் பண்ணுகிறார். நமக்கு எதிராக இருக்கிறாரு, இஸ்ரவேலருக்கு துணையாக இருக்கிறாரு. ஆகையால் நம்ம விட்டுட்டு ஓடி போவோம். ஓடி போகிறதுக்கு முன்பாகவே செங்கடலை கர்த்தர் மூழ்கி போட்டா, அவர்களை மூழ்கி அடித்து போட்டா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுவா. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்று யுத்தம் பண்ணுவா. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறா. எதை குறித்தும் கலங்கவோ எதை குறித்து பயப்படவோ வேண்டாம். மார்க் 4வது அதிகாரம் 40-41 வசனத்தை நீங்கள் வாஸ்து பாருங்கள். இயேசு கேட்டா, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன், நீங்கள் ஏன் இப்படி பயப்படுறீங்க? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, நம்முடைய அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் துணையாக இருந்து நீர் நடத்துவீராக. அப்படி செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் உங்களை தொடரும்.